தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக பல தேசிய வேலை திட்டங்கள் எப்போது நாங்கள் ஆரம்பித்து மும்முரமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதில் முதலாவதாக நாங்கள் ஆரம்பித்த ஒரு வேலை திட்டம்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். அடுத்ததாக பிரஜா சக்தி வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அடுத்த கட்டமாக உற்பத்தி திறன் அமைச்சினூடாகவும் கிளீன் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து மேற்கொள்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த மாதிரி கிராமத்தை அபிவிருத்தி செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதன் பிரதான நோக்கம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கிராமத்தில் இருக்கின்ற அடிப்படை தேவை குறைபாடுகள் இருக்கின்ற வசதிகள் குறைவாக இருக்கின்ற நேரம் கிராமத்திலே வறுமையில் அதிகமாக பிடிக்கப்பட்டிருந்த சுகாதார தேவையுடைய அதனை போன்று கல்வி தொடர்பான தேவைகள் இருக்கின்ற அந்த கிராமங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த கிராமத்தின் 50 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களின் வாழ்வியலை மாற்றுவதுதான் இதன் நோக்கமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களது அரசாங்கத்தின் தேசிய கொள்கை வளமான நாடு அழகான வாழ்க்கை. இதன் ஒரு பகுதியாக இருக்கின்ற அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளே நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. சுகாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வி தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமூக மட்டத்தில் இருக்கின்ற போதை தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது கிராமத்தில் இருக்கின்ற வறுமை தொடர்பான பிரச்சனையாக இருக்கும். இத்தனை பிரச்சனைகளையும் சரியான முறையில் நிர்வகித்து அதற்கான ஒட்டுமொத்த ஒத்துழைப்பையும் அரசாங்கத்தினூடாக மேற்கொண்டு அதிலிருந்தே இந்த மக்களை வெளிக்கொண்டு வருவது, அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவது தான் இந்த தேசிய வேலை திட்டமாக இது அமைந்திருக்கின்றது. முக்கியமாக மக்களின் இந்த வாழ்க்கை தரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இந்த சுற்றுப்புறச் சூழலுக்கு பொருத்தமான இயற்கை வளங்களை பயன்படுத்தி அவர்களது அந்த பொருளாதார கட்டமைப்புக்கு அதனை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே இருக்கின்ற குடும்ப வன்முறையாக இருக்கட்டும், அல்லது அந்த குடும்பத்திலே இடைவிலகுகின்ற பிள்ளைகள் இருக்கின்ற விடயமாக இருக்கட்டும், அல்லது அந்த குடும்பத்துக்குள்ளே சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சிடமாக தொற்றா நோய்கள் அண்மை காலமாக எமது பிரதேசத்தில் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அது தொடர்பான வைத்திய நிருபரும் இங்கே இருக்கின்றார். ஆகவே இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை நாங்கள் மகிழ்ச்சியான பாதைக்கு நாங்கள் கொண்டு வர சேர்க்க வேண்டும். அதன் ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் தெரிவு செய்து அந்த கிராமத்தில் இருக்கின்ற 50 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது தொடக்கம் மாற்றம் கிடையாது. இந்த 2 அல்லது 3 வருட காலத்துக்குள்ளே அவர்களது வாழ்வியலை மாற்ற வேண்டும் என்பதுதான் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேலை திட்டமாக இது அமைகிருக்கின்றது. இதிலே உங்களுக்கு தெரியும், எங்களோட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டதன் போன்று ப்ரொடக்டிவிட்டி ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் அறிந்த விடயம், பிரதேச செயலகமாக அந்த பிரதேச செயலகத்தை ஒரு தரப்படுத்தி அவர்களை அந்த பிரதேச செயலகத்தை தரப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் கடந்த காலங்களில் இருந்து வந்தது. ஆனால் இன்று நாங்கள் எங்களது கைத்தொழில் அமைச்சர் கௌரவ மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற சுனில் ஹந்துனேத்தி அமைச்சரின் கீழ் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வேலை திட்டமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அங்கங்கே இருந்த சில விடயங்களை ஒன்று சேர்த்து இதனை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். ஆகவே இதே போன்று இப்போது அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த எரிபொருள் பிரச்சனை அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இது எங்களால் தோற்று வைக்கப்பட்ட பிரச்சனையாக எதிர்க்கட்சியினர் இப்போது அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறிந்து கொண்ட விடயம், கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை ஏற்படும் போது அதை தங்களது தேவைக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு தரப்பினர் தான் இன்று இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் பொய் புரைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு தட்டுப்பாட்டு நிலைமையை ஏற்படுத்தி அங்கே வருகின்ற எரிபொருட்களின் விலைகளை தங்களுக்கு ஏற்றால் போல் தங்களது கொமிசைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றாற் போல்தான் அந்த விலைகளை நிர்ணயம் செய்திருந்தார்கள்.
ஆனால் இன்று வந்து இந்த நாட்டின் தேசிய ரீதியான ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் இங்கு கையாண்டு கொண்டிருக்கின்றோம். விசேடமாக இந்த வலை அதாவது ஈரான் போன்ற நாடுகளினூடாக எரிபொருள் இந்த யுத்த சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளில் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையைத்தான் நாங்கள் இன்று கையாண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ தெரியும், இந்த ஆசியாவில் இருக்கின்ற நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது விலைகளிலே எரிபொருளான விலைகள் குறைவாக இருக்கின்ற ஒரு நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான், இந்தியா அல்லது ஏனைய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைகள் தற்போது அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு வரிசை யுகம் உருவாகி கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் அதை முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கின்றோம். இன்று QR முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இதனூடாக பதுக்கல் நிலையை குறைப்பதற்காகத்தான் இந்த முறைமை கொண்டு வந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எரிபொருள் தேவையான அளவைக்கு மேலதிகமாக பல இடங்களிலே பதுக்கல் ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஆகவே இதை தடுக்கின்ற நோக்கத்திலே தான் இந்த QR முறைமையை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். பரவலாக அவர்களுக்கு தேவையான எந்த அளவு தேவையாக இருக்கின்றதோ அந்த அளவு எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான விதமாக இதை அமைத்திருக்கின்றோம். அதே போன்று விவசாயிகள், மீனவர்கள் இது தொடர்பாக நாங்கள் கரிசலை செலுத்தியிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுவடை நிறைவடைந்திருந்தாலும் விதைப்பு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கான முன்னேற்றமான வேலைகளையும் நாங்கள் இப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தங்கு தடையின்றி அனைவருக்கும் எரிபொருள் சென்று சேருவதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் என்பதை நான் இந்நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தேவையற்ற தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை யாரும் மேற்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக செயற்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே எரிபொருள் சார்ந்த விடயங்களிலே கூடுதலான அக்கறையினை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றது என்ற விடயத்தை நான் இவ்விடயத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த தேசிய வேலை திட்டத்தினூடாக அனைத்து பிரதேசம் இருக்கின்ற குறைவான வளர்ச்சியை கொண்டிருக்கின்ற பிரதேசங்கள், கிராமங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியிலிருந்து அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை எங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்ப்பைப்பாடுகளையும் நாங்கள் ஆரம்பிப்புக்கான முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றோம். இதனூடாக இந்த கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற நோக்கோடு நிரந்தரமான அபிவிருத்தியை நோக்கி இந்த நாடு வளமான ஒரு நாடாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இது அமைந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறுத்திக் கொள்கின்றேன்.